பார்த்தீங்கன்னா லண்டனில் இப்போ ரொம்ப காற்று அடிச்சிட்டு இருக்குங்க. நைட்லேருந்து செம்மையாக காற்று அடிக்குது. குளிர் நாள் வந்தாலே மரத்தில் ஒரு இலை கூட இருக்காது, எல்லா இலையும் விழுந்துடும். அந்த மாதிரி ஆகிடும். இப்போ மானம் நல்லா இருட்டிகிட்டு இருக்கு, மழை பெய்கிற மாதிரி. ஒரு மரத்தில் கூட இலை இல்லை பாருங்கள். கொஞ்சம் வெயில் நாள் வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா தொழுத்துரும். ஒரு நாள் உயிரோடு தான் இருக்கும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மக்கள்லாம் நல்லா ஓய்வு எடுப்பாங்க. நம்ம இந்தியன் தாங்க சனி ஞாயிறு நாளுக்கிழமையெல்லாம் பார்க்காம ஓடிட்டே இருப்பாங்க. ஏன்னா காசு சம்பாதிக்கணும், எந்த வேலை கிடைச்சாலும் ஓடிட்டே இருப்பாங்க. நாளுக்கிழமையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இதெல்லாம் எப்படின்னா, வெள்ளி சனி ஞாயிறு வேலை பார்க்குறதுக்கு விரும்ப மாட்டாங்க. அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, சம்பாதிப்பாங்க, சேர்த்து வைக்கிறாங்களோ இல்லையோ நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் எல்லாம் வீட்டில் வாசலில் எல்லாம் உட்காந்துருப்பாங்க. இங்கெல்லாம் உட்காரத்துக்குலாம் வழி இல்லைங்க. நல்லா குளிரும். எல்லாம் -1 வரைக்கும் இருக்குது கிளைமேட்டு. எல்லார் வீட்லேயும் கார் இருக்கும். முக்கியமாக டூ வீலரை விட கார் வந்து ரொம்ப மலிவு. ஒரு 1,00,000 ரூபா 80,000 இருந்துச்சுன்னா பழைய கார் ஒன்று வாங்கிடலாம், நல்ல காராகவே வாங்கிடலாம். எல்லார் வீட்லேயும் கம்பல்சரி கார் இருக்கும். வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்கணும் எல்லார் வீட்லேயுமே. கவர்மெண்ட் ரூலு. மெயின் ரோடு வந்துருச்சு. மெயின் ரோடு பஸ்ஸு போகிற ரூட் இது. கார்லாம் வேகமாக போயிட்டுருக்கு. எல்லாம் வேலைக்கு போவாங்க, வெளியில் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ண போவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் நார்த்துலேருந்து தமிழ்நாட்டுக்கு வர்றவங்களால வேலை இல்லாமல் போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப கொந்தளிக்கிறோம். லண்டன் சிட்டிங்க, எல்லா நாட்டுக்காரங்களும் இங்கே அதிகபட்சமாக இருக்காங்க. இந்தியன்ஸும் அதிகமாக இருக்காங்க, நார்த் இந்தியன்ஸ் அதிகமாக இருக்காங்க, ஸ்ரீலங்கன்ஸ் அதிகமாக இருக்காங்க, எல்லா நாட்டுக்காரங்களும் இருக்காங்க. நைஜீரியன்ஸு, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, யூரோப் கண்ட்ரிலேருந்து எல்லா பீப்புளும் இங்கே இருக்காங்க. எல்லாருக்கும் இங்கே வேலை கிடைக்கணும். வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லா நாட்டுக்காரங்களும் வந்து குமிச்சிக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு நாளும். நம்ம எப்படி ஊர்லேருந்து சென்னைக்கு ட்ரெயின் ஏறிடுறோமோ அது மாதிரி லண்டனில் வந்து குமிச்சிக்கிட்டே இருப்பாங்க மக்கள். அதனால் வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. மக்கள் ஒருத்தர் சார்ந்த ஒருத்தர் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு 100 பேர் வர்றாங்கன்னா ஒரு 10 பேராவது தங்கிடுவாங்க வேலை கிடச்சி யார் மூலியமாவது. பஸ் ஸ்டாப்பு, பஸ் ஏறத்துக்காக வந்திருக்கோம். பஸ் ஸ்டாப் பேர் போட்டிருப்பாங்க, ABCDன்னு போட்டிருப்பாங்க. நம்ம கூகுள் மேப்பில் போட்டோம்னா எங்கே போகணுமோ அதை காமிக்கும். இது மாதிரி பஸ் ஸ்டாப் Dயில் ஏறு, பஸ் ஸ்டாப் Cயில் ஏறு அப்படின்னு காமிக்கும். எல்லாமே இங்கே கூகுள் மேப் வச்சு தாங்க மூவ் பண்ணுவாங்க. நாயை கூட்டிகிட்டு போட்டாருங்க, நாயை இழுத்துக்கிட்டு ஓடுது அவரை. கவர்மெண்ட் ரொம்ப கண்டிஷனான ரூலை ஃபாலோ பண்ணுவாங்க. குப்பைகள்லாம் போடக்கூடாதுங்க. குப்பையெல்லாம் போட்டு கார்பரேஷனில் யாராவது பார்த்துட்டாங்க அப்படின்னா 250 ரூபா ஃபைன். 250 ரூபா நம்ம ஊர் காசுக்கு 25,000 ஃபைனு. எச்சில் துப்பக்கூடாது. இந்த நாட்டுக்காரவங்க, வீட்டு இல்லாதவங்க, அவங்களாம் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. வெளியிலேருந்து வந்துருக்கணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்மளாம் விசா, பாஸ்போர்ட்டு அது இதுன்னு சொல்லிட்டு ஏதாவது முடக்கிட்டாங்கன்னா பிரச்சனை ஆகிடும். இந்த மாதிரி டஸ்ட்பின் பக்கத்தில் வச்சுருப்பாங்க, அதில் தான் நம்ம குப்பைகளை போடணும். அது இருக்குனாக்க கண்ணாமண்ணு ஏதாவது டிக்கெட்டை கூட போடக்கூடாதுங்க. ஒரு பையன் டிக்கெட்டை போட்டு அவருக்கு கார்பரேஷன் கவுன்சிலில் பார்த்துட்டாங்க, 250 ரூபா ஃபைன் போட்டு வீட்டுக்கு பில் அனுப்பிச்சிடுவாங்க. கட்டலைன்னா வந்துடுவாங்க, பெனால்ட்டி விடுவோம். நிறையா பிரச்சனை ஏற்படும். இதெல்லாம் தவிர்க்கணுன்னா நம்ம கரெக்டாக ரூலை ஃபாலோ பண்ணணும். எல்லாம் டிராஃபிக் போலீஸே பார்க்க முடியாதுங்க. டிராஃபிக் போலீஸோட சிக்னலில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் போலீஸே இருக்காது. சிக்னல் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. முக்கியமாக நம்ம ஊர்லாம் பெண்கள்லாம் வண்டி ஓட்டினாங்க பெருசாக அதிசயமாக வந்துட்டு அவங்கெல்லாம் ரொம்ப மிகப்படுத்தி பேசுவோம். பெண்கள் தாங்க இங்கே எல்லாமே பண்ணுறாங்க.
ஆண்களுக்கு நிகராக பெண்கள் வந்து பஸ் ஓட்டுவாங்க. இந்த பஸ்ஸில் மேக்ஸிமம் டிரைவர்ஸ்லாம் பெண்கள் தான் இருப்பாங்க. 50-50 இருப்பாங்க. பெண்களையும் பார்க்கலாம், ஆண்களையும் பார்க்கலாம், அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. கண்டெய்னர் ஓட்டுவாங்க. கண்டெய்னர்னால் நம்ம ஊரில் பெரிய கண்டெய்னர் 6 காரு நிற்கிற மாதிரி கண்டெய்னர்லாம் ஏற்றிட்டு போவாங்க. நம்ம ஊரில் குண்டாய்க்கெலாம் போவோம் இல்லையா, அது மாதிரி அடுக்கு பகுதியில் காரை அடுக்கிட்டு போவாங்க. அந்த மாதிரிலாம் இங்கே வந்து கண்டெய்னர் ஓட்டுவாங்க. அந்த கண்டெய்னர்லாம் பார்த்திங்கன்னா லேடிஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதிகமாக அவங்க டிரைவிங் பண்ணுவாங்க. கிளீனர்லாம் இருக்க மாட்டாங்க. அவங்க ஒரே ஆள் தான் டிரைவிங் பண்ணுவாங்க. நல்ல சேலரி, ஹார்ட் ஒர்க்கு. அவங்க தான் ஏற்றி இறக்கி வைக்கணும். முதுகில் சுமக்க மாட்டாங்க. எல்லாமே வந்து ஜாக்கி தான். அந்த ஜாக்கியை ஆப்ரேட் பண்ணுறதும் ரொம்ப சிரமம் தான். உடம்புல ஸ்ட்ரென்த் இருக்கணும், மன வலிமை இருக்கணும். ஊரில் பெண்கள் வந்து சின்ன சின்ன விஷயம் ஏதாவது பண்ணிட்டாங்க, பெருசாக பேசுகிறோம். பட் இங்கே எல்லாமே வந்து பெண்கள் பண்ணுறாங்க. ஆம்பளைங்களுக்கு ஈக்குவலாக, ஆம்பளைங்களுக்கு மேலே ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. குடும்பத்தை கவர்ந்து பண்ணுறதுல, ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுலேயும் பெரிய அளவில் முதன்மையாக இருக்காங்க. அதுக்காக ஆண்கள் நம்ம குறை சொல்ல முடியாது. கடுமையான உடம்புலாம் இந்தியன்ஸ்லாம் வந்து ரொம்ப கடுமையாக உழைக்கிறாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. சண்டேனா கார்லாம் எவ்வளோ போகுது பாருங்கள், அவ்வளோ பிஸி. எல்லாம் சுற்றி பார்க்க போவாங்க, வெளியில் போவாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. வீடெல்லாம் இருக்குது பாருங்கள், வீடு முன்னாடி ஃபுல்லாக கார்டனு. பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறோம் நம்ம. வீடெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். கவர்மெண்ட் ரூல் அது, நம்ம இஷ்டத்துக்கு கட்ட முடியாது. வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். நம்ம ஊரில் மழைநீர் சேர்ப்பு சிஸ்டம் அந்த மாதிரி இங்கே வந்து வீட்டுக்கு முன்னாடி இந்த ஸ்பேஸ் இருக்கணும். வீட்டுக்கு பின்னாடி இந்த மாதிரியான ஸ்பேஸ் இருக்கும். மழை பெஞ்சால் தண்ணி உள்ளே போயிடும், ஸ்பேஸ் இருக்கும். மேக்ஸிமம் அதிகமாக இங்கே வந்து சைக்கிள் பயன்படுத்துவாங்க. தூரத்தில் ஒருத்தர் சைக்கிள் ஓட்டிகிட்டு வராரு. சைக்கிள் ஓட்டு வராரு. நம்ம சண்டே இன்றைக்கி ஒரு வேலை எடுத்துருக்கோம், வேலைக்காக போயிட்டுருக்கோம். ஸோ வந்து ஸ்டாப் சேஃப் கலர் ரோட்டில் பிளாஸ்டிக் தான் இதுதான் பஸ் நிற்கும். பஸ்ஸில் கண்டக்டர் இருக்க மாட்டாங்க, டிரைவர் தான் இருப்பாங்க. நம்ம ஊரில் ஏடிஎம் வச்சுருக்க மாதிரி இங்கே பேங்கில் ஒரு கார்டு வாங்கிக்கணும். அந்த கார்டில் பணம் போட்டு வச்சுட்டு இருப்பாங்க. முன்னாடியே வந்து ஸ்வைப் பண்ணுற மிஷின் இருக்கும், அதில் ஸ்வைப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இல்லைன்னா டிரைவர் விட மாட்டார், உள்ள இறக்கி விட்ருவார். காசு இல்லைன்னா கையில் காசு கொடுத்து டிக்கெட் எடுக்க முடியாது, கையில் காசு கொடுத்து எதுவுமே வாங்க முடியாது. சிட்டின்றதுனால ரொம்ப எல்லாமே வந்து ஆன்லைன் பேமெண்ட்டு தான். சிட்டி முழுக்க கையில் காசு வச்சுட்டு ஒன்றும் முடியாது. சின்ன சின்ன கடைகளில் போய் பால் பாட்டில் இந்த மாதிரிலாம் ஏதாவது வாங்கலாம். மார்க்கெட்டில் போயிட்டு, பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டுலாம் காசு கொடுக்க முடியாது. அங்கெல்லாம் வந்து கொடுக்கலாம், காசு மார்க்கெட்டில் கொடுத்து ரிட்டன் வாங்கலாம். மேக்ஸிமம் ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணுவாங்க. சூப்பர் மார்க்கெட்லேயும் காசு வாங்குறாங்க, ஏடிஎம் கார்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. இல்லை பணியிலையும் இதெல்லாம் மக்கள் வேலைக்கு போவாங்க. என்னென்னா வாரத்தில் 4 நாள் தான் வேலைக்கு போகிற விரும்புவாங்க ஒய்ஃபுக்கெல்லாம். மற்ற நாட்கள்லாம் வந்துட்டு ரெஸ்ட் எடுங்க. மற்ற 3 நாள், வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளும் வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைப்பாங்க. நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நம்மளை மாதிரியெல்லாம் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு சேர்த்து வைக்கணும்லாம் நினைக்க மாட்டாங்க. நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா 18 வயசு ஆனோன்னா பசங்களாம் வந்துட்டு பார்ட் டைமாக வேலைக்கு போகிறோம். பார்ட் டைமில் 20 ஹவர்ஸ் வேலை பார்க்கலாம், வீக்லி 20 ஹவர்ஸு கவர்மெண்ட் ரூலு இருக்குது. ஃபுல் டைம் வேலை பார்த்தா அந்த முழுமையான சம்பளம் வராது. அப்போ கையில் கேஷ் கொடுக்குற நிறுவனங்களாக பார்த்து எங்கேயாவது போய் கடைங்களை பார்த்து வேலை பார்க்கலாம். 20 ஹவர்ஸுக்கு மேலே வேலை பார்க்கணும். இது மாதிரிலாம் ஆப்ஷன் இருக்குது. டேக்ஸ் அதிகமாக வரும். இங்கே சம்பாதிக்கிறதுக்கு ஈக்குவலான டேக்ஸ் அதிகமாக வரும். ஓகேங்க, இந்த வீடியோ நான் அப்புறமா போடுறேன். 10 நிமிஷம் ஆச்சு. மக்கள் பார்க்குறது பெரிய விஷயம். ஓகே, நல்லது. ஓகே, தேங்க்யூ, பாய்.